நாம் ஒரு பெட் ஷாப்பில் போயிட்டு கேஜி வேணும்னு கேட்டோன்னா இந்த கேஜி மட்டும் தான் வச்சுருப்பாங்க. சைனா கேஜி. இதோட ப்ரைஸு 1000லேருந்து 1800 வரைக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சுற்றி கட்டுக்கம்பியை போட்டு தான் கட்டி வச்சுருக்கிறேன். எனக்கு இதுக்கு ஆன செலவு ஜஸ்ட் 450 தான் ஆச்சு எனக்கு. பிகினர்ஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக கேஜி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நான் வந்து பேச்சுலர் அப்படிங்கிறதுனால தனியாக இருக்கிறேன். கூண்டை ரெடி பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வந்து நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நீங்களாகவே பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பேர்டு வாங்கினாலுமே அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எவ்வளோக்குள்ளே அதிகமாக இடம் கொடுக்குறோமோ அது அவ்வளோக்குள்ளே ஹெல்த்தாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், ப்ரீட் அதிகமாக பண்ணோம். நம்ம ஒரு சாதாரண ஃபின்ச்சஸ்ஸு பஜ்ஜீஸு அதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய கேஜி கூட கொடுக்குறத பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும், நல்லா ப்ரீடிங்காகவும் இருக்கும், ப்ரீடும் பண்ணோம், நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். இப்போ பெட் ஷாப்பில் போய்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் மேக்ஸிமம் இந்த சைஸு கேஜி தான் கிடைக்கும். அது சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 1.5க்கு 1.5 அந்த மாதிரி தான் இருக்கும். அதோட ஒரு பெரிய சைஸு கேஜி கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து ஒரு ஃபின்ச்சஸ்ஸு பஜ்ஜீஸ் மாதிரியான பேர்டுக்கு ஓகே. ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸு காக்டெயிலு அந்த மாதிரி பேர்டுக்கெலாம் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸான கேஜி வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நானாக ரெடி பண்ண கேஜி. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நான் கேஜி எப்படி சிம்பிளாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த வலை பார்த்தீங்கன்னா 3 அடி 4 அடி அந்த 2 ஹைட்டில் வந்து கடையில் வச்சுருப்பாங்க. 3 அடியிலையும் இருக்கும், 4 அடியிலையும் இருக்கும். இப்போ நான் வந்து காக்டெயிலுக்கு 3 அடி ஹைட்டில் உள்ள கேஜி வாங்கியிருக்கிறேன். மெஷ்ஷு வாங்கியிருக்கிறேன். இந்த மெஷ்ஷோட அளவு கேட்டிங்கன்னா 3க்கு 8, 3 அடி ஹைட்டு, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி அந்த மாதிரி வாங்கிட்டு நான் வந்து அதை 2 அடியை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். 2 அடியை கட் பண்ணி தனியாக வச்சுட்டேன்னா மீதி 3க்கு 6, 3 அடி ஹைட்டு 6 அடி அகலம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வலையெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குது, கட்டமாக இருக்குதுல்ல, மொத்தம் எத்தனை கட்டம் இருக்குது அப்படின்னு எண்ணிட்டு 1.5க்கு 1.5 அந்த மாதிரி 4 1.5 அது எவ்வளோ வருதுன்னு மொத்தம் பார்த்தோன்னா 28 வருது எனக்கு. 26 வருது. 26ன்னு நம்ம மடக்கி விட்டோம் அப்படின்னா மீதி ஒரு 2 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 2 பாக்ஸ் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக விடுற மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே வந்து அது கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. அது வந்து வேஸ்ட் ஏதாவது விழுந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு பேப்பர் ஏதாவது வைக்கிறதுக்கு, இல்லை ட்ரே வைக்கிற மாதிரி இருந்தால் ட்ரேயோ இல்லை பிளாஸ்டிக்கு வேறு ஏதாவது நம்ம ஈஸியாக வச்சு க்ளீனிங் வேஸ்ட்லாம் விழுறதை எடுக்கிறதுக்கு வைக்கிற மாதிரி வச்சிடலாம். கேஜி மேக் பண்ணும்போது சில வெட்டுக்காயங்கள்லாம் கண்டிப்பாக விழும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 4 பக்கமும் சும்மா ஜஸ்ட்டு மடக்கி தான் விட்டுருக்கிறேன். ஆனால் கரெக்டாக மடக்கணும். கரெக்டாக 26 கட்டம் கழித்து கரெக்டாக அப்படி வச்சு மடக்கணும். மடக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம கட்டுக்கம்பி போட்டு கட்டிடலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம கட்டும்போது வந்து அது கரெக்டாக ஈக்குவல் ஆயிரும். மெயினாக நம்ம சைடில் 2ம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சைடில் வந்து அடைக்கும்போது வந்து டோட்டலாக அது பாக்ஸு பக்காவாக ரெடி ஆயிரும். கேஜி உள்ளே வந்து பேட்ஸ் நிற்கிறதுக்காக நம்ம ரவுண்டாக இருக்கிற ஒரு வேப்பங்குச்சியை தான் வைப்போம். அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும். அப்போ தான் அது பிடிச்சி நிற்கிறதுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். ப்ளஸ் வேப்பங்குச்சி எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற தோலெல்லாம் அது வந்து கிளியாகவே கடித்து இழுக்கும், கடித்து பிச்சு போடும். அதனால் அது டிவார்மிங் ஆட்டோமேட்டிக்காக ஆயிருங்கிறதுனால நம்ம வேப்பங்குச்சியை தான் வந்து 2 இதாக வைக்கிறோம். 2 பக்கம், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வைக்கிறோம். இன்னொன்று அதை வைக்கும்போது வந்து நம்ம முன்னாடியே உள்ளே வச்சிடணும். கேஜி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் கம்பை உள்ளே கொண்டுட்டு போக முடியாதுங்கிறதுனால சைடில் 2 பக்கமும் அடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அந்த கம்பை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நிற்கும். நம்ம வந்து கரெக்டான சைஸில் வச்சுட்டு ஜஸ்ட்டு இது பண்ணால் கூட போதும். கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம கொஞ்சம் சைஸோட கொஞ்சம் வலையோட கொஞ்சம் பெரிய சைஸில் 26 பாக்ஸுனால் நம்ம ஒரு 27 28 அந்த மாதிரி ஹைட்டில் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நிற்கும். அதை வந்து நம்ம கட்ட வேண்டியதும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. நம்ம 8 அடி மெஷ்ஷு வாங்கினதுனால ஒரு 1/2 அடி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து கட் பண்ணிவிட்டு நமக்கு இதுக்கு வச்சுக்கலாம், டோருக்கு வச்சுக்கலாம். டோரு ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி வேணாலும் லாக் பண்ணலாம். கட்டுக்கம்பியை போட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம திருக்கி விட்டாலும் சரி, அப்படி இல்லைனா நிறையா ரிங்கு கடையில் கிடைக்கும், லாக் பண்ணுற மாதிரி ரிங்கு, இந்த கீ செயின் மாதிரி கிடைக்கும், அதை வச்சு லாக் பண்ணி விட்டாலும் சரி. அது இல்லை ஜஸ்ட்டு கயிறை போட்டு கட்டினாலும் சரி, அது நம்மளோட இஷ்டப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சொல்லியிருக்கிறது பிகினர்ஸு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நல்லா டீப்பாக பண்ணணும், நல்லா பக்காவாக பண்ணணுங்கிறதுக்காக நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துக்கோங்க.